Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allahu ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala Muhammadin, Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமா. இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகிற்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருள் என்ற மிகப்பெரிய மூட நம்பிக்கை கொள்கைகளிலிருந்து இஸ்லாத்தின் பக்கமாக இறை வெளிச்சத்தை இந்த உலகிற்கு அல்லாஹ் இறக்கிய மாதம். யார் மூலியமாக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலியமாக சொர்க்கத்தின் திறவுகோலான கலிமாவை கொடுத்து அனுப்பிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நுழைய செய்துள்ளான். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் அன்பானவர்களே, ரபியுல் அவ்வல் 12 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். எனவே இந்த மாதத்திலே அன்றைய தினம் நாம் மீலாது விழாவை கொண்டாடுவோம். அதிலும் சில சர்ச்சையான கருத்துக்கள், மீலாது விழா கொண்டாடலாமா வேணாமா, மௌலூது ஓதலாமா வேணாமா என்பது. சர்ச்சைகளை செய்யக்கூடியவர்கள் செய்யட்டும், அது அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? இப்பேற்பட்ட இந்த உலகிற்கு மிக பரக்கத்தாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எப்பேற்பட்ட ஒரு ஜாஹிலியத்தான ஒரு காலகட்டத்திலே இறங்கி இந்த உலகிற்கு இறை மறை அருளை வழங்கினார்கள். எவ்வளவு சிரமம் எடுத்து அதை நமக்கு மத்தியிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஆற்றிய பணி என்ன? இஸ்லாம் என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் இந்த மனித சமூகம் எவ்வேற்பட்ட ஒரு பேரழிவை நோக்கி சென்றிருக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் சற்று இந்த மாதத்திலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். காரணம் கண்ணியமானவர்களே, இந்த மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். மீலாது விழா என்ற சர்ச்சைக்கு இடமளிக்கக்கூடிய இந்த சமூகம் அதையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு குறைந்தபட்சம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது தாங்களும் ஒவ்வொரு முஸ்லீமும் நபிசாசனுடைய வரலாறை இந்த 10-12 நாட்களுக்கு அதிகமாக நாம் கற்க வேண்டும். ஏதேனும் ஒரு வாயிலாக வீடுகளில் கிதாபை வைத்தோ, நபிசாசம் ஒரு வரலாறை வைத்தோ, அல்லது ஏதேனும் உலமாக்களுடைய பயான்களை வைத்தோ யூடியூப்பில் போட்டாச்சு நம்ம குடும்பத்தோட கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்தை நாம் புரிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிலிருந்து அவர்களுக்கு நுபுவத்துவம் கொடுக்கும் வரை இவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? 40 வயது வரை. 40 வயதிலிருந்து அடுத்து மரணிக்கக்கூடிய அந்த 23 வருடம் நபித்துவ அந்த பொறுப்புடன் செயல்படுகின்றார்கள். இந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆனால் அப்போ கஷ்டப்பட்டு
இந்த தீனை இந்த உம்மத்திலே கொடுத்து சென்ற போது நாம் அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் சற்று அசை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரபியுல் அவல் மாதம். தியாகத்தை நினைவு கூறக்கூடிய மாதம் ரபியுல் அவல் மாதம். எனவே நபியின் மீது உள்ள முஹப்பத்தில் உள்ள ஆசிக்கின்கள், முஹப்பத்தில் உள்ள நேசர்கள் அவர்கள் பிறந்த தினை மீலாதிலா என்று கொண்டாடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி இந்த ரபியுல் அவல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது வைத்த பாசம் என்ன என்பதை நாம் சில சம்பவங்கள் மூலியமாகவும், இன்னும் சஹாபாக்கள் எப்படி நபியை நேசித்தார்கள் என்ற சில சம்பவங்கள் மூலியமாகவும் நாம் எந்த அளவுக்கு நபியை நேசிக்கிறோம் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக சில சம்பவங்களை மற்றும் இங்கு நாம் குறிப்பிடுகிறோம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு கவலை கொண்டவர்கள் என்று சொன்னால், வஹி வருவதற்கு முன்பாக, இறை தூதர் என்ற பட்டம் கிடைப்பதற்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகைக்கு சென்று அதிகமாக தியானம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. இறைவனை துதி செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அரபுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜாஹிலியத்தான விஷயம், பெண் குழந்தை பிறந்தால் அசிங்கம் என்று நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். அப்ப எவ்வளவு ஒரு மடமைத்தனத்திலே அந்த அரபு தீபகற்பம் இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. சின்ன சின்ன தெரு சண்டையெல்லாம் பெரும் பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் போராக போய் முடிந்து அங்கே போர்களிலே பல நபர்கள் கொல்லப்படுவார்கள். சின்ன சின்ன விஷயம். ஒரு கபிலா இன்னொரு கபிலா வியாபாரத்துக்காக கூட கடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக அந்த சண்டைகள், கோபங்களை வாளடி வாழையாக அப்படியே பரம்பரையாக ஒரு கோபத்தை பற்றி பிடித்து கொண்டு சண்டையிட்டுக் கொள்ளக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பார்க்குறாங்க. வியாபாரத்தில் அநியாயம் பண்ணக்கூடியவங்க, இப்படியெல்லாம் பல தன்மைகள். அப்ப ஹிரா குகையில போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா உட்கார்ந்து சிந்திக்கிறாங்க. இறைவன் யார்? இதற்கான தீர்வு என்ன? இந்த மக்களுக்கு மத்தியிலே நெறிய வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகள் என்ன என்ற பல கேள்விகளோடு அமைதியாக அமர்ந்து, இதற்கெல்லாம் ஒரு வழி இல்லையா, தீர்வு இல்லையா, இந்த இருளில் இருந்து இவர்கள் வெளிச்சத்தின் பக்கம் வரமாட்டார்களா என்பதாக ஆழ்ந்து சிந்திக்கின்றார்கள். இந்த சிந்தனை சகோதரர்களே, இது பல வருடங்களாக செல்லுகிறார். அந்த இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதோ ஒரு தினத்துல போய் அமர்றதில்லை. அல்லாஹ் இந்த நேரத்துல தான் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் ஓத வைத்தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற சூரா. மனிதனை அல்லாஹ் தான் படைத்தான். இரத்த கட்டியிலிருந்து அதிசதை கட்டியாக அடுத்தடுத்து அது பரிமாணத்தை பற்றி அல்லாஹ் குழந்தை அந்த காலத்துல இன்னி காலத்துல ஜூம் போட்டு அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க குழந்தைய. அன்னைக்கெல்லாம் வயிற்றுல எப்படி அமைந்திருந்து யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த அறிவியலை அன்றே அல்லாஹ் முதலாக பேசுகிறான். யார்? மனிதன். ஆனால் அண்ணா இப்படியெல்லாம் அல்லாஹ் அருள் செய்தும் அந்த மனிதன் இறைவனை மறுத்து விட்டான் என்பதையும் அந்த குர்ஆன் ஆயத்தில் அப்படியே வரிசை அல்லாஹ் பேசிட்டு வரும். கண்ணியமானவர்களே, இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்துடுச்சு. வகையை மக்களுக்கு எத்தி வைக்கணும். ஆனால் எத்தி வைக்கிற நேரத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தாங்கிக் கொள்கிறார். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க, யார சொல்ல நீங்க சொல்ற சத்தியத்தை ஒரு நபர் ஏற்க தயாரா இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் எதிர்ப்பு. சிலைகளுக்கு எதிராக பேச வேணாம், லாத்துசாவுக்கு எதிராக பேச வேணாம். உங்க குடும்பத்தோட ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பம் கபிலாவே ஒதுக்கி வைக்கிறாங்க. கொடுக்கல் வாங்கக்கூடாதுன்னு 3 வருஷம். இவ்வளவு துன்பங்கள். இவர்களை மட்டுமல்ல, இவர்களை சார்ந்த எந்த அடிமைகள்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அநீதி இழைக்கப்படுது. ஆனால் யாரும் இஸ்லாத்தை விட்டு விலகவில்லை. ஆனால் இவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகித்துக் கொண்டார்கள். தோழர்கிட்ட சொன்னாங்க, நாம் என்ன செய்யறோம், மக்கள் எல்லாம் இந்த தீன் என்ற இந்த வெளிச்சம் இல்லைன்னு சொன்னுச்சுன்னு சொன்னா, இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இவரிடத்துல இல்லை, சட்டத்திட்டங்கள் இல்லை என்று சொன்னால், அவருடைய வாழ்வு இல்லை என்று சொன்னால், இவர்களெல்லாம் எரிகின்ற நெருப்பை நோக்கி போகக்கூடிய வெட்டில் பூச்சிகளை போன்று. அதுக்கு அந்த வெளிச்சம் வருதுங்கிறது தான் தெரியுமே தவிர, அந்த வெளிச்சத்தை அடைய போறது நெருப்பு. அதுல விழுந்துட்டா மௌத்தாயிருவோங்கிறது அந்த வெட்டில் கிளிக்கு தெரியாது. அப்படி இந்த மக்கள் அநியாயத்தை நோக்கி, ஆபாசமான விஷயங்களை நோக்கி இவங்க என்ன செய்றாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நெருப்பிலை விழக்கூடிய வெட்டில் பூச்சிகள். நம்மளால எவ்வளவு முடியுது, என் கரங்களை கொண்டு நான் அவங்களை தடுத்துக்கிட்டு இருக்கேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது மிக அதிகமாக கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. பாருங்க, தாயிஃப் நகரத்துடைய சம்பவம் நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப் நகரம் செல்லும் போது
ஒரு 3 முக்கிய தலைவர்கள் அங்கே சந்திக்க போறாங்க. அவங்க 3 முக்கிய நபர்களுமே சந்திக்க தயாராக இல்லை. ஒவ்வொருத்தவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல. ஏன்னு சொன்னா, ஒருவேளை நீ நபின்னு சொல்றது உண்மையா இருந்து ஒன்னா நான் மறுத்துட்டா எனக்கு அது நல்லது இல்லை. அல்லது நீ ஒரு பொய்யனாக இருந்து அதையும் நான் என்ன ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அது என் நேரத்துடைய வேஸ்ட், அதனால் உங்களை நான் பார்க்க விரும்பல என்பதாக மிக கடினமான சொல்லுகளை கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசி அவங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறாங்க. அனுப்புறது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் குண்டர்களுடைய கையில கல்லை கொடுத்து அடிக்க வைக்கிறாங்க. பெருமானா செல்லம் அந்த வலியலோடு தாங்கி கொண்ட ரத்தம் இந்த பூமியில் விழுந்தால் ஒரு பூண்டு கூட முளைக்காது, இந்த ஒரு தாவரம் எதுவுமே முளைக்காது என்று ஒரு கட்டளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வருது. நபிசாசன் ரத்தங்கள் பூமியில சொட்டு விடக் கூடாது என்பதற்காக கையில தாங்குவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து வராங்க. எடுத்து உடம்புல தடவிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா உட்காந்து துவா செய்றாங்க. ஒரு தோட்டத்துல என்ன துவா தெரியுமா சகோதரர்களே? யா அல்லாஹ், ஒருவேளை எனக்கு மக்கள்கிட்ட எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்துல எனக்கு திறமை இல்லாம இருக்கலாம். மக்களை பழிக்கல, தன்னை பழிக்கிறாங்க. யாரா என்கிட்ட திறமை குறைவா இருக்கலாம், எனவே என்ன எனக்கு அந்த திறமையை நீ குடியாடலாம், அந்த ஹிக்மத்தை எனக்கு கூட, அந்த ஞானத்தை நீ எனக்கு குடியாடலாம், அந்த சொன்னா மக்களுக்கு புரிய வைக்க விதமாக நான் சொல்லக்கூடிய ஞானத்தை குடியாடலாம் என்று கேட்டார்கள். அந்த மக்களை பழிக்கவில்லை, அழித்து விடியாடலா என்பதாக கேட்கவில்லை. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. மலைகளுடைய மலக்குமார்களும் வந்து கேட்கறாங்க, நீங்க அனுமதி கொடுத்தா அந்த தாயிஃப் மக்களை அப்படியே 2 மலைக்கு மத்தியில தான் இருக்காங்க, அப்படியே வச்சு நசிக்கிறலாம், நீங்க சொல்லுங்க யாரா சொல்ல, அனுமதி கொடுங்க என்பதாக. ஆனா அது தாயிஃபில் நடந்த சம்பவம் அல்ல. தாயிஃபில் இருந்த மக்கா வரக்கூடிய வழியில கர்னூல் மனாசின்னு ஒரு இடம், அது மீகாத், எஹ்ராம் கட்டக்கூடிய ஒரு மீகாத். அந்த இடத்துல தங்கும் போதுதான் மேகம் நிழலிடுது. அதுக்கு மேல 10 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அப்ப அந்த சம்பவத்தை கேட்கறாங்க, தாயிஃபில் இருந்து வரக்கூடிய மக்கா வரக்கூடிய பாதையில. அப்ப சொல்றாங்க, இல்ல அப்படி மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க, அந்த மலைகளின் அதிபதியா மறக்க இருக்காங்க, அந்த மலைக்கிட்ட சொல்லுங்க, அப்படி செஞ்சிடாதீங்க. இவருடைய அடுத்து வரக்கூடிய சந்ததியினர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் வைக்காமல் இறைவன் ஒருவனை வணங்கக்கூடிய கூட்டம் வரும் என்று நான் அல்லாஹ்க்கு ஆதரவு வைக்கிறேன், எனவே அப்படின்னா நீங்க தண்டிச்சிடாதீங்க என்பதாக அந்த மலக்குமார்கிட்ட இவங்க வேண்டிக்கிறாங்க. வேணா விட்டுருங்க என்பதாக. கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு உம்மத்தின் மீது ஒரு பாசம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒரு இடத்துல குர்ஆன்லயே அல்லாஹ் கேட்கிறான், இந்த கஃபார்கள் ஒருவேளை இவங்களாம் இஸ்லாத்துக்குள்ள வராம போயிட்டா நபியை நீங்க உங்களை நீங்களே மாச்சிக்குவீங்களோ, சொல்லி 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 ஒரு கட்டத்தில் நீங்க உங்களே மாச்சிக்குவீங்களோ என்பதாகவும் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வே கேட்கிறான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது இறங்கி வேலை செய்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியாச்சும் இவர்கள்லாம் கலிமா ஏற்றுவிட மாட்டார்களா, எப்படியாச்சும் இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கத்திற்கு நுழைந்து விட மாட்டார்களா, இவருடைய வாழ்க்கையின் நல்ல நெறிகளை கடைபிடித்து இவர்கள் அல்லாஹ்விற்கு உகந்தவர்களாக, அல்லாஹ்விற்கு பிடித்தவர்களாக ஆக மாட்டார்கள் என்பதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆசை கொண்டிருந்தார். கண்ணியமானவர்களே, அபூஜஹலை பற்றி நமக்கு தெரியும். இஸ்லாத்திற்கு மிக கொடூரமாக எதிர்ப்பை தெரிவித்தவர், ஒரு ஃபிரௌனை போல. இன்னைக்கு இருக்க இந்த நாட்டு மோடி என்ன இதோட பயங்கரமான ஆள் அவர். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வீட்டுக்கு 70 முறை சென்றிருக்காங்க. சொல்றாங்க, அந்த சஹாபாக்கள் மக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஹாபி வீட்டுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 முறை கதவை தட்டி நீங்க அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க என்பதாக சொல்லியிருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட இந்த உம்மத்தின் மீது ஒரு ஆசை பாசம் இருந்திருக்கு. சஹாபாக்களும் அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல மிக பாசம் கொண்டவர்கள். பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஹிஜ்ரத்துடைய நேரம் பயணம் ஆரம்பிச்சிருச்சு. சௌர் குகையில அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல அரசு அந்த குகைக்கு வெளியே நிக்க சொல்லிட்டு உள்ள சுத்தம் பண்றாங்க. பார்த்தா ஒரு பாம்பு புத்து இருக்கு, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டாங்க. சரி வந்து உட்காந்தா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப டயர்ட்ல அப்படியே அபூபக்கர் மடியில படுத்துடுறாங்க, தலையை சாய்ச்சி படுத்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் கெட்டக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த புத்துல இருந்து ஒரு பாம்பு தலையை நீட்டுது. இவங்க வச்சிருந்த சில துணியை அது பந்து மாதிரி கிழிச்சு அப்படியே ஒரு ஓட்டையை அடைக்கிறாங்க. ஒரு ஓட்டை அடைச்சா அந்த பாம்பு இன்னொரு பொந்து வழியா வெளியே வருது, அந்த ஓட்டை அடைச்சா இன்னொரு பாம்பு, அந்த பாம்பு இன்னொரு பொந்து வழியா வெளியே வருது. எப்படியே இவங்க துணிகளை கிழிச்சு பந்து மாதிரி ஆக்கி அடைச்சு உடனே துணி தீர்ந்து போச்சு. ஒரு கட்டத்தினுடைய குதிங்கால கொண்டு போய் அந்த ஓட்டையை வச்சு அடைச்சிடுறாங்க. அந்த பாம்பு இவர்களை தீண்டி விடுகிறது, பாம்பு கொத்திடுது. கொத்துனா அதையும் இந்த வலியும் தாங்கிக்கிறாங்க, பதறி போய் எந்திரிக்கல அவங்க. ஏன்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்காங்க.
அந்த வலியை தாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த விஷம் தலைக்கேறி கண்கள் கலங்கி கண்ணில் இருந்து தண்ணீர் அப்படியே கீழே வரும். ஒரு சொட்டு நபிசாசனம் மேலே விழுந்தவன் நபிசாசனம் முழிச்சுக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அபூபக்கர், ஏன் கண்ணில் கலங்கிருக்கு? ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி ஒரு பாம்பு வந்துச்சு, நான் என்ன செஞ்சேன், எல்லா ஓட்டையும் அடைச்சேன், துணி இல்லாமல் காலை வச்சேன், கொத்திடுச்சு. கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அந்த பாம்பு? அது முன்னொரு காலத்தில் ஒரு நபர், பின்னாடி வரக்கூடிய இந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்று கேட்டு பெற்றவுடனே, நான் இவர்களை பார்க்க வேண்டும் என்று துஆ செய்ததின் காரணமாக, நீ மனிதனாக பார்க்க முடியும், இந்த உருவத்தில் இருந்தால் பார்க்கலாம் என்று கூறியதன் காரணமாக அவருக்கு அந்த உருவம் கொடுக்கப்பட்டு பல 500 வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்துல நான் காத்திருக்கேன், இந்த நபி வருவார்கள் என்பதற்காக. எனவே அந்த வாய்ப்பு எனக்கு நீ கிடைச்சிச்சு. ஆனா இவங்க காலை வச்சு மறைச்சாங்க, அவங்களுக்கு கொத்துனுங்கிற நோக்கம் இல்லை, உங்களை பார்க்கணுங்கிறதுக்கு யாரை சொல்ல கொத்திட்டேன் நான். பார்த்துட்டீங்களா, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு எச்சில் எடுத்து அந்த இடத்துல தடவுறாங்க, அந்த விஷம் அப்படியே இறங்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க சஹாபாக்கள் இவ்வளவு தன்னை தியாகம் செய்தார் சகோதரர்களே. பாருங்க, இன்னொரு சஹாபியும் தல்ஹத் இப்னு பர்ரா என்ற ஒரு சஹாபி தன்னுடைய மரண படுக்கையில் இருக்காங்க. அவங்க மரண படுக்கையில் இருக்காங்க, கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வர நேரத்தில் ஒரு மயக்க நிலையில் இருக்கார். சொல்கிறாங்க, இவங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஒஃபாத் ஆயிடுவோம், ஒரு ஒஃபாத் ஆகிட்டேன், என் செய்தி எனக்கு சொல்லி அனுப்புங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவொடனே அவருக்கு அந்த நிலை அந்த சஹாபிக்கு மாறுது, மறுபடியும் தெரியுது. ஆனால் அவங்களுடைய உடல் பலகீனம் அவங்களுக்கு தெரியுது, நீங்கள் நைட்டு மௌத்தாயிடுவோம். அப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஆமாம் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி மௌத்தானா உடனே எனக்கு தகவல் தெரிவிங்கன்னு சொன்னாங்க. அது சொன்னாங்க, நான் நைட்டு மௌத்தாயிட்டேன்னு சொன்னால் நைட்டே போய் தகவலை கொடுக்காதீங்க, யாரும் நைட்டே போய் தகவலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தகவலை கொடுக்க வேணான்னு சொன்னால், இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலிருந்து நான் இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் தூரம், வரக்கூடிய நேரத்தில் யாரும் எதிரிகள் மூலியமாக அவங்களுக்கு எதனாச்சும் ஆபத்து வந்துருமோ நான் பயப்படுறேன், எனவே யாரும் இதை சொல்லாதீங்க, என் மூத்து காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டா அப்போ எனக்கு வரட்டும் என்பதாக. அதே மாதிரி நைட்டே மூத்தாயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் போகல, அவங்கள கொண்டு போய் அடக்கமும் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் தான் செய்தி போகுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நைட்டே சொல்ல சொன்னேன் என்பதாக. அப்போ இந்த தகவலை சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு இரவு நேரத்தில் எதிரிகளால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ என்ற ஒரே காரணத்துக்காக இல்லை அந்த தகவலை சொல்லாதீங்க, நடக்க முடியும் கூறினாங்க. சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அவங்க கபரை காட்ட சொல்லி போய் கபூரில் நின்று அங்கே ஜனாசா தொழு வைக்கிறாங்க. தொழு வச்சுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த தல்ஹத் இப்னு பர்ரா எப்படி என் விஷயத்தில் இவர் இவ்வளோ கவனமாக இருந்தாரோ, என்னை என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதாக, நபியை பாதுகாக்க வேண்டும் கவனமா இருந்தாரோ, யா அல்லாஹ் உன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், இந்த நபரை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும், நீ சிரிக்க வேண்டும், இவரும் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும், யா அல்லாஹ் அப்படி நீ அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வாய் அல்லாஹ் என்று அவருடைய பாவமன்னிப்புக்காக கபூர்லயே அவங்க கபூர்ல இருக்கும் போதே தொழு வச்சுட்டு துஆ செய்றாங்க. இப்படி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மிக பற்று உள்ளவர்களாக, அதிகம் அவர்களை சுற்றி வளைத்து நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகோதரர்களே. பார்த்துங்க, இன்னொரு சஹாபி ரபியா என்ற ஒரு சஹாபி, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம் அவங்க. அப்போ ரபியா திருமணம் ஆகாமல் இருந்தாங்க. என்ன ரபியா, என்ன கல்யாணமே பண்ணாமல் இருக்கீங்க? ரசூலுல்லாஹ், பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சொன்னாங்க, இந்த வீட்டில் பொண்ணு இருக்குது. நான் சொன்னேன்னு சொல்லி போய் பொண்ணு கேளுங்க. போகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி பொண்ணு கேட்குறாங்க. ரபியா அவங்களுக்கு பொண்ணு கொடுத்துட்றாங்க. திருமணமாக முடிஞ்சிருச்சு. முதலிரவு பார்த்தா இஷா முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி வந்துட்டு இருக்காரு அந்த மனிதர். ஏன்னா ஹாதிம் எப்பயுமே ஹிதுமத் செஞ்சா பழக்கம். இரவு நேரத்தில் எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்வாங்க, முழிச்சிருப்பாங்க, எந்திரிச்சு வரும்போது அவங்களுக்கு ஒழு செய்ய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைக்கணுமே, மிஸ்வாக் எடுத்து, இந்த சிந்தனையில உள்ள நபர். அப்போ கேட்டாங்க, இன்னைக்கு உங்களுக்கு முதல்வர் ஆச்சு, நீங்கள் இங்கே நிற்கிறீங்களே, நான் போயிட்டு வரட்டும் ரசூலுல்லாஹ், போங்க போய் அடுத்து உங்களுடைய வேலையை பாருங்க. ரொம்ப துள்ளு குதிச்சு சந்தோஷமா ஓடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சு வெளியே கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கதவு வாசலுக்கு கீழே ரபியா உட்காந்துருக்காரு. முதலிரவு அங்கே உட்காந்துருக்காரு. கேட்டாங்க, ரம்யா என்ன நீங்க செய்றீங்க, இங்கே உட்காந்துருக்கீங்களா, உங்க மனைவி கூட வல்லவா நீங்க இருக்க வேண்டும்? யார சொல்லலாம், உங்க கூடயே இருந்து எந்த அந்த முஹப்பத் என்னுடைய மனைவியிடம் போய் என்ன செய்ய முடியல, இரவை கூட கழிக்க முடியல, உங்களுடைய சிந்தனையாவே எனக்கு இருந்துச்சு. எனவே நான் உங்களுக்கு ஒழு செய்யறதுக்கு நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கு பார்த்து நல்லா ரெடியா இருக்கணும் என்பதாக அந்த தயாரிப்பு பண்றது நான் இங்கே ஓடியான்ட்டேன் யார சொல்லலாம் என்பதை அவங்களுடைய அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்துறாங்க. அது கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த முஹப்பத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, ரம்யா நீங்க எதையாச்சும் அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நான் எதாச்சும் துஆ செய்து உங்களுக்கு பெற்று வாங்கி தரட்டுமா, என்ன சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சொன்னேன், யா ரசூலல்லாஹ்
மறுமையில நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக நீங்க இருப்பீங்க, உங்களுடைய அந்தஸ்து எங்கேயோ இருக்கும், சாதாரண அடியா. ஆனா இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல பாக்குறேன், என்ன இல்ல முதலிரவர் கூட மனைவி கூட கொடுப்பேன், இல்லை இருக்க முடியல என்னால உங்களை பிரிஞ்சு. அந்த நாள்ல உங்களை விட்டு அல்ல நான் எவ்வளவு தூரமா இருப்பேன் எனக்கு தெரியல. எனவே சொர்க்கத்திற்கு சென்றாலும் நான் உங்களோட இருக்க ஆசைப்படுறேன், எனக்காக இந்த துவாவை நீங்க செய்யுங்களேன் என்பதா. என்ன ஒரு ஆசை. அவர் துனியாவை கேட்டிருக்கலாம், இன்னைக்கு நாமளா இருந்து என்ன கேட்டிருப்போம்? கடனை விட்டுருக்கணும், இல்லை பிள்ளைக்குட்டியை கட்டி கொடுக்கணும், இல்லை காசு பணம் வேணும், இயல்பான மனிதர்கள் கேட்கக்கூடியது. ஆனால் ரசூலை ஆசிக்கின்கள் கேட்கக்கூடியது. சகோதரர்களே, ரசூலல்லா மறுமையிலும் சொர்க்கத்திலும் அது இப்படி சொல்றாங்க, இந்த வார்த்தையை உங்களுக்கு ஹாதிமா இருக்கு நான் ஆசைப்படுறேன் என்பதாக. அந்த துவாய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில நபிசாசம் மத்தியில நபிசாசம் உம்மத்தின் மீது மிக நெருக்கமுடையவர்களாக இருந்தாங்க. இன்னும் நபிசாசம் பாருங்க, ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நபிசாசம் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் போது சஹாபா கேட்குறாங்க, யார சொல்ல ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? இல்லை, என்னுடைய சகோதரர்களை பார்க்க நான் ஆசைப்படுறேன். யார சொல்லலாம்? சகோதரர்களா? அப்ப நாங்க யாரு? இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கமே, நாங்க யாரு? சொன்னாங்க, நீங்க சகோதரர்கள் அல்ல, நீங்க என்னுடைய தோழர்கள். உங்களுக்கு அப்புறம் ஒரு கவும் வரும் அல்லவா, அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலையும் பார்த்திருக்க மாட்டார்கள். நான் மலக்குமார்களை வருகையும் மலக்குமாருடைய வகை வருவதையும் அப்படியே கரண்ட்ல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய ஈமான் உறுதி வேற, ஆனால் அந்த மலக்குமார்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ஒருவன் என்பார்கள், தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதிலே உறுதியாக இருப்பார்கள், குர்ஆனை பற்றி பிடித்திருப்பார்கள், என்னை பார்க்காவிட்டாலும் என்னின் மீது உறுதியாக இருப்பார்கள், என்னுடைய வார்த்தையின் மீது அவர்கள் தான் என்னுடைய சகோதரர் என்பதாக சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணில் தண்ணி வருது. யார் சகோதரர்களே? நம்மளுடைய ஒவ்வொரு நபரையும் குறித்து தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பேசியிருக்கான். ஆனால் நாம் இன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாசம் என்ன? நாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாசம் என்ன? அவருடைய முழு சுன்னத்தை பின்பற்றுகிறோமா சகோதரர்களே? வெற்றிக்கான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றார்கள். இன்னைக்கு வரைக்கும் நீங்க கூகுள்ல போய் பார்த்தாலும் உலகத்திலே மிக சிறந்த மனிதர், நீங்க எந்த மொழியில வேணுமாலும் சும்மா அந்த ஆன் பண்ணி சொல்லுவாங்களே அந்த கூகுள்ல அது சொல்லுங்க, நபிசாசன பேர் தான் வரும். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் உலகத்துல எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு விஷயத்தை அதிகமாக கொண்டு போய் சேர்த்தவங்க நபிசாசம் அவங்க மட்டும்தான். அது இறைவனுடைய உதவி இல்லாமல் நடக்காது என்பது சாதாரண எல்லா மனிதனுக்கும் தெரியும். பாலைவனத்தில் பிறந்த ஒரு மனிதருக்கு முழு உலகத்துக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமா என்று வரை ஆச்சரியப்படுகின்றார்கள். அவருடைய தோழர்களுடைய விஷயத்திலையும் அவருடைய போர் செய்த ரோம் பாரசீகம் இன்று வரை ஆச்சரியப்படுகின்றார்கள், எப்படி இவ்வளவு பெரிய சக்தி இவர்களுக்கு இருந்தது என்பதால். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது நாம் வெறுமனவோ ஏதோ காதில் கேட்டு போவதல்ல, மாறாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்ணிலே வைத்து பார்த்து பொத்தி பார்த்து வளர்த்தார்கள், பாதுகாத்தார்கள் சஹாபாக்கள். எனவேதான் இன்னைக்கு வரைக்கும் தீன் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புல நிற்கிது. அந்த ஒரு முஹப்பத்து பாசத்தோட தான் நாம் இருக்கோம். பாருங்க, ஒரு விஷயத்தை உலமாக்கள் சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் மனிதன் தான், எனக்கும் மரணம் வரும் என்பதாக முன்கூட்டியே சொன்னாங்க. மௌத்துக்கு முன்னாடியே சஹாபாக்கள் எங்கன்னா தூரமா போகக்கூடியவங்க ஒரு 6 மாசம் 1 வருஷம் பார்க்க முடியாதுன்னு லேசு மாசம் சாடமாடையா சொல்லிடுவாங்க. நீங்க போயிட்டு வரீங்க, அடுத்த வருஷம் ஒரு வேளை நீங்க என்ன செய்யலாம், என்னை பார்க்க சந்திக்க முடியாம கூட போலான்னு சொல்லி அப்படியே அவங்களை முத்தம் விட்டு அமுச்சு விடுவாங்களாம் சில சஹாபாக்கள் தூர தூர நாடுகளுக்கு பொறுப்புக்கு போடும்போது. அப்ப சொல்றாங்க, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடுகாடா சொல்லாம மட்டும் போயிருந்தா அவங்களுடைய மௌத்துடைய செய்தியை தாங்காம அன்றைக்கு ஒரே நாள்ல 1.25 லட்சம் சஹாபாக்களும் அவர் மீது உள்ள பாசத்தின் காரணமாக அப்படியே எல்லாம் மௌத்தா இருப்பாங்க என்பதாக சில உலமாக்கள் எழுதுகிறார். கண்ணியமானவர், எப்படிப்பட்ட ஒரு பாசம் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அத மீலாது நபின்னு சில பேர் புகழ்ல பாடுறாங்க, ஆசையில பாடுறாங்க. நன்மைய தூய்மைய கூலி கொடுப்பவன் அல்ல, மௌலூது கூலி கொடுப்பவன் அல்ல. இல்லைங்க, அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க, அதுல ஆதாரம் இல்லைங்க, இதுல இது இன்னும் இல்லைங்க. அல்லாஹ் அவர்கள் தீர்ப்பளிப்பான், அல்லாஹ் அவர்கள் தீர்ப்பளிப்பான். ஆசிக்கே ரசூல் கண் கலங்கி அந்த பையத்தை ஓதிட்டு இருக்காங்க. கண்ணியமானவர்களே, நாமும் அப்படிப்பட்ட பாசம் வைக்க வேண்டும். ரபியுல் அவல் மாதம், இந்த மாதத்துல தான் பெரிய 12ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்காங்க. பாருங்க, நமக்கு தெரியும் வருஷம் ரபியுல் அவல் 12ல கடைசி 2 நாள் 3 நாள் மட்டும் சில ஆழமான பையத்துகளை ஓதி நம்ம இங்கே துவா செய்வோம் 20 நிமிஷம் மட்டும். அந்த தினத்துல ஏதோ பாசம் வச்சிருக்கோம், பயானு ஏதோ ஒன்று போகாம
குறைஞ்சது வீட்டில் எல்லாம் என்ன செய்யலான்னு கேட்டால் குடும்பத்தோட ஒரு 10,000 செலவாத்து அன்னைக்கு ஓதி இங்கே வர்றப்போ உங்களுடைய செலவாத்தெல்லாம் கணக்கு சொல்லுங்கள். மொத்தமாக நம்ம ஊர்லேருந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கணக்காக யாரெல்லாம் எங்கள் நபீன் உள்ள பாசத்தின் காரணமாக அவங்க தொட்டி ஜமாத்தார் 2 லட்சம் செலவாத்தை ஓதி இருக்கவங்கிற நீயத்தில் துவா செய்யறாங்களா? வேற நம்ம பண்ணி அதில் அமலுக்கு ஆதாரம் இருக்குதா, இது இருக்குதா, சண்டை அடித்து கொடுக்க சகோதரில் வீட்டில் இந்த மாதிரி குழந்தை குட்டியோடு சேர்ந்து ஓத சொல்லுவோம். செய்கிறாங்களா? இன்ஷா அல்லாஹ் நீயத்து வைங்க. கரெக்டாக அன்னைக்கு வர 16, 17 மகரிபில் வரும். அப்போ அன்னைக்கு உங்களுடைய வீட்டுடைய கணக்கை நமக்கு சொல்லுங்கள். செலவாத்து ரொம்ப சின்ன சின்ன செலவாத்துகள்லாம் இருக்குது, அதை ஓதுனாலே போதும். ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் செலவாத்து தான். நம்ம வீட்டு குழந்தைங்கள்ட்ட ஆளுக்கு ஒரு 1000 தடவை ஓத போயிடலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் வலா அல்லாஹ் நபியின் மீது பாசம் கொண்டு இம்மறுமையில் நபிசாசம் சொர்க்கத்திலே நபிசாசமோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதங்க சுன்னத்துல்